சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காரை இப்படிதான் ஓட்டுவியா? ஹார்ன் அடிச்சு ஓட்ட தெரியாது? ஏய், யார் நீங்கலாம்? ஏய், என்னங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா. ஏமா வாமா. யார் நீங்க? அட வாமான்ற. என்னைய அடிச்சியா நீ? என்னடா அவகிட்ட பேசிட்டு இருக்க? இழுத்துட்டு வாடா. ஏய், நீ போடா. ஓடி. யார் நீங்க? நான் சொல்றல. ஏய், டேய். நான் சொல்றல. யார் நீங்க? இடம் பிடிக்காத வா. ஏய், இழுத்துட்டு வாங்கடா. ஆடி. ஏய், சீக்கிரம் வா. சொல்றல. ஏத்து. டேய், சீக்கிரம். ஏறு. இல்ல போ. போ. சீக்கிரம் வேகமா. ஏத்துடா. ஏய். குடுறாவல. போங்கடா. ஓடுறா. ஆடி. எங்க ஓட மாட்டறல? ஏய் ஏய் என்னாச்சு? என்னாச்சு? டேய் ஓடுற பாரு. வா வா. சீக்கிரம் வாடா. டேய், அவ எங்க போனாலும் விடக்கூடாதா? வாங்கடா. வாங்கடா. ஏய், சீக்கிரம் வாங்க. ஏய், அவ எங்க இருக்கடா? வாங்கடா. ஏய், போடாத. நில்லு. நில்லு. ஏய். ஏய். ஆட்டமா காட்டுற. ஏய், இழுத்துட்டு வந்து கார்ல ஏத்துக்கடா. சரிண்ணா. ஏய் வாங்கடா. ஏய், தப்பிக்க பாக்குறேன். ஏத்துக்கடா. ஏத்து. ஒழுங்கா வண்டியில ஏறு. சீக்கிரம். ஓடி. ஏறு. ஏத்துடா. ஏய், ஏய். உள்ள போ. சீக்கிரம் உள்ள. ஏறு உள்ள. இல்ல போ. ஏறுடா. ஏறு. அமைதி. ஏறுடா. சரிடா. ஏய், அந்த சைடு போறா பாரு. புறா புறா. ஓகேண்ணா. ஏய். ஏய். விடுங்க. பேசாத. ஏய். ஏய். காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஏய், கத்தாத. ஏய், வண்டி ஏறு. சரிண்ணா. ஹலோ. ஹலோ மேடம். சொல்லு. சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? மேடம், நீங்க அனுப்புன போட்டோல இருந்த பொண்ணை நாங்க தூக்கிட்டோம். இவ கதையை முடிச்சிடவா? ஏய், அவசரப்படாத. அவ ஏன் கையால சாக வேண்டியவ. நீங்க அவளை எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க உங்க இடத்துலயே அவளை பத்திரமா வைங்க. ஓகே மேடம். அவளுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நானே நேர்ல வந்து என்னுடைய பல நாள் பகைக்கு அவளை பழி தீர்த்துக்கிறேன். சரிங்க மேடம். ஏய், வண்டி எடு போலாம். அக்கா
அவளை எதுக்காக விட்டு வைக்க சொல்ற? உடனே போட்டு தள்ள வேண்டியதானே? அவ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஏதாவது பிரச்சனையாதாங்க வந்து நிப்பா. டேய், அப்படி உடனே கொன்னுட்டா அவ நிம்மதியா போய் சேர்ந்துருவாடா. அப்படி ஒரு சாவ அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவளை நான் பார்த்த நாள்ல இருந்து எனக்கு எவ்வளவு அவமானத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கா. அதுக்கெல்லாம் அவளை சித்திரவதை பண்ணி கொல்லணும்டா. அதுக்காக தான் அவளை உயிரோடைய வச்சிருக்க சொன்னேன். அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கல்ல, அவங்க சந்தோஷத்துக்கெல்லாம் இவளோட சாவு ஒரு முற்றுப்புள்ளிய வைக்க போகுது. அவளோட இந்த சாவுல தான் நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கை தொடங்க போகுது. அப்புறம் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா, உடனே போய் அவ கதையை முடிச்சிடலாம். ஏய், என்னையும் அப்பாவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புனால அவளை நாங்க இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்க்கா. ஏன்டா நம்மளை பகைச்சுக்கிட்டோன்னு ஒவ்வொரு செகண்டும் துடி துடிச்சு சாகணும்க்கா. டேய், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. அவளுக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு இன்னும் சில மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவ காணாம போயிட்டான்னு தெரிஞ்சு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பதறத பார்த்து நாம சந்தோஷப்பட வேண்டாமா? வெயிட் பண்ணு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாம். அந்த மலர் இல்லாம அர்ஜுன் துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். அவ செத்ததுக்கு அப்புறமா அவ கூட வாழ முடியாம போயிடுச்சேன்னு நிம்மதி இல்லாம அவன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து வாழணும். அவளை பறி கொடுத்துட்டோமேன்னு பைத்தியமா அலையணும். அவன் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த செண்பகவல்லியும் விஸ்வநாதனும் மொத்தமா ஒரே அடியா போய் சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் நான் இத்தனை வருஷமா நினைச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியா என் கைக்கு கொண்டு வந்துருவேன். அம்மா துர்கா, ஏற்கனவே அந்த அர்ஜுனை கொலை பண்ண பார்த்தோம்னு தான் நாங்க 2 பேரும் வீட்டை விட்டே போனோம். இப்ப இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு தானே பிரச்சனை வரும். திரும்பவும் எங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா என்னம்மா பண்றது? இல்லப்பா, அந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அர்ஜுனை கொல்ல நினைச்சோங்கிறதுக்காவது சொத்துங்கிற ஒரு காரணம் இருந்தது. இவ்வளவு கொல்றதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லன்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க. அதனால நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. அதுவும் இல்லாம அவ போனமா கூட இவங்க கைக்கு கிடைக்க மாட்டா. அப்புறம் எப்படி நாம மாட்டுவோம்?